கடலூருக்கு பக்கத்துல இருக்கிற தேவார தலமான திருத்திணை நகரில் உள்ள சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம். திருத்திணை நகர் இப்போது தீர்த்தனகிரி அப்படின்னு அழைக்கப்படுது. முன்னொரு காலத்துல பெரியான் என்பவனும் அவனோட மனைவியும் சிவபெருமான் மீது தீவிர பக்தியோட இருக்காங்க. அவங்க தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் உணவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்க. அதையே வழக்கமாவும் வச்சிருந்தாங்க. இவங்களோட பக்தியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் ஒரு முதியவரிடத்துல அங்க வருவாரு. அந்த விவசாயி அந்த முதியவரை சாப்பிட சொல்லுவார். அதுக்கு முதியவர், நான் உழைக்காம எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு வயல்ல ஏதாச்சும் வேலை இருந்தா கூடு, அதை செஞ்சுட்டு அதுக்கு கூலியா வேணா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. விவசாயியும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே முதியவர் வயல்ல இறங்கி உழுவார். தம்பதிகள் 2 பேரும் வீட்டுக்கு போய் உணவை எடுத்துட்டு வயலுக்கு வந்து பார்த்தா, வயல்ல விதைச்சிருந்த திணைப்பயிரெல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு தயார் நிலையில இருக்கும். அத பார்த்து ஆச்சரியத்தோட அந்த முதியவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த முதியவர் சிவனாக சுயரூபம் காட்டி அந்த தம்பதியருக்கு முக்தியும் கொடுக்கிறாரு. ஒரே நாள்ல திணை விளைஞ்சதுனால இந்த தளத்துக்கு திணை நகர் என்ற பெயரும் வருது. அது மட்டும் இல்லாம இந்த தளத்துல இருக்கிற நடராஜர் சிலைய பாக்குறது ரொம்ப அபூர்வம். நடராஜரோட திருவடிக்கு கீழே திருமால் சங்கு ஊதியபடியும் பிரம்மா மத்தம் வாசித்தபடியும் காட்சி தர்றாங்க. இங்க தட்சிணாமூர்த்தி 2 கால்களையும் மடக்கி சமணங்கால் போட்டு அமர்ந்திருக்க அதிசயத்தை இங்கதான் பார்க்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம வங்க தேசத்து மன்னனான விசுவ நிரூபன் என்பவன் பிரம்மகத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டு சர்ம நோயால ரொம்ப பாதிக்கப்பட்டு கவலைப்படுவான். அப்போ ஒவ்வொரு சிவஸ்தலமா போய் வழிபட்டு வருவான். இந்த தலத்து இறைவனை வந்து வழிபட்டு தாமரை தடாகத்துல குளிச்சு இறைவனை வழிபட்டு வந்ததுனால இவனோட சர்ம நோயும் பிரம்மகத்தி தோஷமும் நீங்கிறது. இந்த திருத்திணை தலத்து இறைவனை திருமால் 3 தினங்கள் வழிபட்டு முராசுரனை கொன்னதனால முராரி என்ற சிறப்பு பெயரும் பெற்றார். இங்குள்ள அம்மன் உப்பில்லா நாயகி நின்ற கோலத்தோட காட்சி தர்றாங்க. இதுதான் தேவார பாடல் பெற்ற திருத்திணை கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு தேவார பாடல் பெற்ற கோவிலோட ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஓம் நம சிவாய.